ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு. இப்போது ஒரு கடாய் வைத்து அதில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பிசு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சுத்தமாக பிசு இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிசு இருந்துச்சுன்னா வளவளன்னு இருக்கும், வளவளப்பு இருக்கக்கூடாது. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயத்தோடு வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா மசாலாவோட வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அப்புறம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா வெண்டைக்காய் வெந்து மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் முட்டை உடச்சி ஊற்றுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இதில் இந்த சமயத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேங்காய் துருவல், நிலக்கடலை பொடி பண்ணி போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.